சரி, இப்போ மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாடாம உன்னோட பிளான் என்னங்கிறத சொல்லு. இன்ஸ்பெக்டர் வெங்கட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு மாட்டாமல் வெளியே வந்தப்புறம் நீ என்ன மாட்டி விட்டேன்னா? போலீஸ் வேற உன் கையில் இருக்கு. பேங்க்கை கொள்ளடிச்சதுக்கு மட்டும் இல்லாமல் ரகுவோட கொலைக்கும் சேர்த்து என்ன மாட்டி விட்டேன்னா? நீ கேட்குறது நியாயமான விஷயம்தான். எனக்கு காரியம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி எனக்கு தேவைப்பட போகிறதில்ல. சரி, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ட்டு. வேணா கற்பூர் தட்டி சத்தியம் மட்டுமா? 2 கோடி ரூபாய் பணம். 2 கோடி ரூபாயும் நீ எடுத்த ஃபோட்டோஸ், அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேங்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். நீ லாக்கர்லேருந்து எடுக்கிற பணம் நகை எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுலேருந்து எனக்கு சல்லி காசு கூட வேணும். நான் ஒன்றும் திருடன்ல. ஆனால் 2 கோடி ரூபாய் ஃபோட்டோஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வேணும். பேங்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. இதுக்கு நீ ஒத்துக்கலான்னா என்னையும் கொன்று நந்தினி கொன்று. இதை பாரு, இதிலிருந்து நிச்சயமாக வெளியே வந்துடுவேன்ற நம்பிக்கை இல்லாமல் நான் இது பண்ணுறதா இல்லை. சரிப்பா, நீ கேட்குறது அத்தனை நான் கொடுத்துட்றேன். ஆனால் பணமாக பொண்ணான்னு வர பொண்ணை யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீ பாட்டு இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டேனா? இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணு. நான் ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு கேரண்டி அந்த டீல் இருக்கும். சரி, டன். வெள்ளிக்கிழமை காலையில் நீ கேட்குறது அத்தனையும் ரெடியாக இருக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேங்க்குள்ளே போகிறது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா பேங்க்கை சுற்றி எப்போவுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. உள்ளே போனதும் நம்மளோட முதல் எதிரி பேங்க் ஃபுல்லாக இருக்கிற கேமராஸ். இந்த மெயின் ஹாலில் மட்டும் 91 கேமராஸ் இருக்குது. அதை நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. இந்த சிக்கலை நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாண்டி ட்ரஸ்ட் பேங்க்கில் வேலைக்கு சேரணும். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் பிளேஸ்மெண்ட்காக இன்டர்வியூ இருக்குது. நான் தான் இன்டர்வியூ பண்ணுவேன். கேமரா பிரச்சனை முடிஞ்சதுன்னா நம்ம பேங்க்கோட வால்ட்லேருந்து 100 அடி தள்ளி நிற்போம். இந்த லேசர் சாயந்தரம் பேங்க் க்ளோஸ் ஆனதுலேருந்து அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஆனில் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஆனால் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நாம் இதை தாண்டி தான் போகணும். இதை தாண்டுற திறமை நம்ம டீமில் யாருக்கும் இல்லை. இதில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நந்தினி. டேய், என்ன கேனையே நினச்சியா? நந்தினி இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம் கார்டு நந்தினி தான். அவங்கள மாதிரி ஒரு ட்ரெயின்டு டான்ஸரால் தான் இதை பண்ண முடியும். இந்த லேசர் பீமை தாண்டிட்டா வால்ட் பக்கத்தில் வந்துட்டோம், காசு கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு பிரமை. இது வால்ட் கிடையாது. மற்ற எல்லாத்தையும் கடந்து உள்ளே வந்தவங்களை ஏமாத்துறதுக்காகவே கட்டினது. ஜஸ்ட் ஷோ பீஸ். அப்போ உண்மையான வால்ட் இந்த ஆடம்பரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். பட் நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இந்த கதவை எவ்வளோ பெரிய பவர் யூஸ் பண்ணி உடைச்சாலும் உள்ளே ஒன்றும் இருக்காது. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேங்க் திறந்துருக்கும். சரியாக 5:05க்கு இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற வால்ட் பூமிக்கு அடியில் 50 அடி ஆழத்துக்கு போயிடும். ஐம்பது அடிக்கு கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் சைஸில் இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ளே போய் அது பதிஞ்சிடும். அதில் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி. ஏன்னா உப்பு தண்ணி தான் கரண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். இந்த தண்ணியை தொட்டால் 10,000 வோல்ட் ஷாக் அடிக்கும். ஸோ நாம் முறைப்படி இந்த கதவை திறந்தே ஆகணும். வால்ட்டோட கதவை திறக்கிறதுக்கு 4 லாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லாக்குக்கும் ஒவ்வொரு கீ, ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. முதல் சாவி ஒரு பாஸ்வேர்ட் நம்பர். அதை நான் தான் செட் பண்ணேன். என் பாஸ் விஸ்வநாத்தோட டேட் ஆஃப் பர்த் தான் அது. ரெண்டாவது, எங்கள் பெங்களூர் பிரான்ச்லேருந்து வர ஒரு ஃபோன் கால். விஸ்வநாத் சாரோட ஆஃபீஸ் ஃபோன்லேருந்து அந்த கால் வரும். அதோட பாஸ்வேர்டும் அவரோட டேட் ஆஃப் பர்த் தான். இது அவருக்கே தெரியாது. டெய்லி காலையில் 9 மணிக்கு அந்த பிரான்ச்சோட சீனியர் மேனேஜர் அந்த காலை பண்ணுவார். மூணாவது, எங்கள் பிரான்ச் சீனியர் மேனேஜர் ரங்கராஜனோட கை. அவரோட இடது கை கட்டவிரல் ரேகை தான் அந்த சாவி. நாலாவது, உண்மையிலே ஒரு சாவி. என்னதான் டெக்னாலஜி நம்பினாலும் ஒரு பூட்டை சாவி போட்டு திறக்கிற திருப்தி எதுலேயும் வராது. விஸ்வநாத் சாரோட செக்ரட்டரி கழுத்தில் இருக்கிற செயினில் தான் அந்த சாவி இருக்குது. அவர் இப்போ ஊருக்கு போயிருக்கிறதுனால அது ஏன் செக்ரட்டரி கழுத்தில் இருக்குது.
சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பேங்க் க்ளோஸ் பண்ணாங்கன்னா திரும்ப திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் திறப்பாங்க. நாம் சனிக்கிழமை நைட்டு உள்ளே போயிட்டோன்னா திங்கக்கிழமை காலையில் பேங்க் ஓப்பன் ஆகிற வரைக்கும் உள்ள கொள்ள நடந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ யார் யார் என்னென்ன வேலை செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன், ஒழுங்காக கேட்டுக்குங்க. நான் இப்போ சொன்ன பிளானை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 2 மணிக்கு வால்ட் உள்ளே இருப்போம்.